ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நாளை நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். முதல்வரான பிறகு கலந்து கொள்ளும் இவரின் முதல் கூட்டம் இது. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு தமிழ்நாட்டில் சென்னைக்கு பிறகு திருச்சிக்கு போகிறது இதுவே முதல் முறை. முதல்வர் விஜய் சென்னையில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகள் ஆகிய 2 தொகுதிகளிலுமே தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். 2 இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் ஒரு இடத்தை ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறதுனால திருச்சி கிழக்கு தொகுதியில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். தனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்களை பார்க்குறதுக்கு திருச்சி கிழக்கு தொகுதிக்கு நாளைக்கு முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த கூட்டத்தில் விஜய் கலந்துக்க இருக்காரு. அது எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி புனித வளனார் கல்லூரி வளாகத்தில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. திருச்சி புனித வளனார் கல்லூரியில் இந்த நன்றி தெரிவிக்கும் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு அறிவுறுத்தலை ரசிகர்களுக்கு மற்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. முதல்வர் செல்லும் வாகனத்தை பின்தொடரக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த திருச்சி புனித வளனார் கல்லூரியில் தனது நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தை முடிச்சுட்டு முதல்வர் விஜய் அவர்கள் ரோட் ஷோவும் செல்றதுக்கான ஆயத்தமாக இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ரோட் ஷோவும் விஜய் அவர்கள் வர இருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரவர் இருக்கும் இடத்துல இருந்தே நீங்கள் விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். யாரும் அவருடைய வாகனத்தை பின்தொடர வேண்டாம், எந்த ஆபத்திலும் சிக்கிக்கொள்ள வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.